அனைவருக்கும் வணக்கம். குரு சுக்கிரன் இணைவு 2025 ஜூலை மாதத்துல குருவும் சுக்கிரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது. தேவ குருவும் அசுர குருவும் இணையிற ஒரு தன்மை. ரெண்டு கிரகமும் வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம். இந்த ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும். இந்த குருவும் சுக்கிரனும் அந்த இணைகிற அமைப்பு அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு 24 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 24 நாட்கள் மட்டும் குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில டிராவல் பண்ணுவாங்க. அதன் வகையில இந்த வருடம் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு சுக்கிரன் இணைவு மிதுன ராசியில இருக்க போகுது. இது ஒரு சில ராசிகளுக்கு கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. அதன் வகையில இந்த கஜலட்சுமி யோகத்தால அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு ஏற்பட போகுது. இந்த 24 டேஸ்ல ஒரு சுப பலன்கள் சுப மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசி மீனம். மீனத்துக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கு, கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது மீன ராசிக்கு கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானத்துல குரு சுக்கிரன் இணைகிறாங்க. அதாவது 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு இருக்கு. இந்த குரு சுக்கிரன் இணைவு டெஃபினட்டா கஜ லட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. இது ஒரு நல்ல அமைப்பு தான். கேந்திர ஸ்தானத்துல குரு சுக்கிரன் இணைகிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். அதில் சுக்கிரன் நட்பு வீட்லயும் குரு ஒரு பகை வீட்லயும் இருக்காரு. இருப்பினும் இது சுபம் தான், எதுவும் நெகட்டிவா இல்ல. அதே மாதிரி சுக்கிரன் நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட். 3-8 ஒரு கிரகமா வந்துடும். குரு நம்முடைய ராசிநாதன் பிளஸ் ஜீவனாதிபதி. இதோட இந்த சுக்கிரன் இணையும் போது ஒரு சில விஷயங்கள்ல மாற்றங்களையும் பாதகங்களையும் பண்ணும். இருப்பினும் இந்த விஷ்ணு ஸ்தானத்துல இணைகிறதுனால இது கஜலட்சுமி யோகமாக இது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவு நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா இந்த குரு சுக்கிரன் இணையும் போது அதுவும் விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் போது பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்துரும். பொருளாதார ரீதியா இருக்கிற தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய நீண்ட நாள் தேவைகள்லாம் இப்போ பூர்த்தியாக ஆரம்பிக்கும். நம்முடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். நம்ம இழந்த நம்மளுடைய பெயர் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய பெயர் புகழ் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் லோன்லயாச்சும் வாங்குவாங்க. சோ அப்படி ஒரு சுப மாற்றம் சுப வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கஜலட்சுமி யோகத்தால ஏற்படும். கடன் சுமை இருக்குன்னா அந்த கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு அந்த புத்தி தெளிவு அப்படிங்கிறது மிக அற்புதமா ஏற்படும். படிப்புல ஒரு தெளிவு, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல புரிதல். மந்த நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்க மாணவ மாணவிகள் கூட இப்போ புத்துணர்ச்சி பெற்று படிப்புல நல்லா கவனம் செலுத்தி டிராவல் பண்ணுவாங்க. படிப்புல இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் டோட்டலா விலகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு. அடுத்து அந்த தொழில் உத்தியோகம் இதுல இருந்த தடுமாற்றம் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரஷரான அந்த சிச்சுவேஷன்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்கள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டா உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும். உத்தியோகத்துல இருந்த அந்த பணிச்சுமை, உத்தியோகத்துல இருந்த அந்த பிரஷரான அந்த சூழ்நிலைகள்லாம் டோட்டலா விலக ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு ஒரு நிம்மதியா ஒரு மன நிறைவோட அந்த உத்தியோகத்தை நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏதுவான சூழ்நிலைகள்ல கிடைக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு அற்புதமான முறையில கிடைக்கும். பதவி உயர்வு அற்புதமான முறையில கிடைக்கும். அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபத்துவமா இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது இந்த 24 நாட்கள்ல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். மைண்ட்ல இருக்கிற அந்த பிரஷரான சிச்சுவேஷன்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அஷ்டமாதிபதியோட லக்னாதிபதி இணைகிறது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ட்ரபிள கொடுக்கலாம். ஆனா புத்தி தெளிவை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த கஜலட்சுமி யோகம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல அடிக்கடி பழுது பார்த்தல் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் ஏற்படலாம். அந்த செலவுகள் நல்லதுதான், எதுவும் நெகட்டிவ்னு இல்லை. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணிப்பீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 24 நாட்கள்ல முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா பொருளாதாரம் தான். பொருளாதார ரீதியா இருக்கிற தடுமாற்றங்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் குறையும். உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான ஏதுவான சூழ்நிலைகள்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்.
அடுத்து இந்த குரு சுக்கிர நினைவுல ஏதாச்சும் நெகட்டிவ் இருக்கா, ஏதாச்சும் மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாரோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதனால இந்த ஒரு 24 நாட்கள், அதாவது ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தெல்லாம் எதுவும் அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அந்த சேஞ்சிங் மைண்ட் செட் எல்லாம் அதிகமா வரலாம். அவசரப்பட்டு இந்த 24 நாட்கள்ல எதையும் மாற்றம் செய்யக்கூடாது. இருக்கிறதுல நல்லா எஃபோர்ட் போட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னாக்கா அது சிறப்பா க்ரோ ஆகும். ஆனா இருக்கிறத விட்டு புதுசா உனக்கு ஜம்ப் ஆகுறது இப்போ அட்வைசபிள் இல்ல. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட் எதுனா உங்களுடைய உடல் ஆரோக்கியம். 4th ஹவுஸ்ல அஷ்டமாதிபதி வரும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி ட்ரபிளை கொடுத்துருது. பொருளாதாரத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கஜலட்சுமி யோகம் ஒரு வகையில பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு வகையில நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த் ரீதியா ஒரு சில ட்ரபிள் இந்த நேரத்தில் வரலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாச்சும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அலைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். 4th ஹவுஸ்ல அஷ்டமாதிபதி வரும்போது மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு மனநிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு கவலைப்படக்கூடிய அந்த ஒரு மனநிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவுகளை தெளிவா எடுப்பீங்க, ஆனா ஓவரா திங்க் பண்ணுவீங்க. சோ அந்த ஒரு மைனஸை நான் பாக்குறேன். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபத்துவமா இருக்கு. எதுவும் நெகட்டிவா இல்ல. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல திருமண முயற்சியை பண்றீங்கன்னா சுப செய்தி தாராளமா கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட இந்த மருத்துவ செலவு இதெல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும். வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம், ஒரு மன நிறைவு, மன நிம்மதி அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள் நிவர்த்தியாகும். பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டம், பிள்ளைகளால ஏற்பட்ட அந்த விரைய செலவு அதெல்லாம் சரியாகும். அதுக்கு இந்த காலகட்டம் சுபத்துவமா இருக்கு. ஓவராலா அந்த குரு சுக்கிரன் இணைவு மீனத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஆக இருந்தாலும் நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கும். ஆனா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பொருளாதார அபிவிருத்தி, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட் கிடைச்சிடும். இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா அழகா நகர்ந்துரும். இந்த கஜலட்சுமி யோகம் பொருளாதார அபிவிருத்தியை டெஃபினட்டா கொடுத்துரும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா ஹெல்த்ல ரொம்ப கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எனவே ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் சுமார் ஒரு 24 நாட்கள் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது மீனத்துக்கு டெஃபினட்டா ஏற்படும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெஃபினட்டா மாறுபடும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும். இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது. உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம். உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம். இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, அதே மாதிரி பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும். நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை, மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும். சரியில்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம். அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும். அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரம், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். இல்லைனா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் ஒரு
ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடைலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நியூமராலஜி, பிறந்த தேதிகளுக்கான பலன், அதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.